அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின் அம்மா பாத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகரிப் தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல் குர்ஆனுடைய ஒரு வசனத்தை படித்து பார்த்து அதனுடைய பொருளை விளங்கி சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்நாளில் அல்லாஹ் சொல்லுகிற விஷயங்கள் வர வேண்டும் என்ற நல்ல நோக்கோடு இந்த வகுப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்வதன் மூலமாக என்ன நன்மை ஏற்பட போகிறது என்றால், நமக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரிந்திருந்தால் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். தெரியவில்லை என்று சொன்னால் அதை தெரிந்து கொள்ள முற்பட வேண்டும். சில செய்திகள் நம் காது வரை வருவதற்கு கூட அல்லாஹ்வுடைய அருள்கொடை நமக்கு வேண்டும். எல்லோருக்கும் எல்லா செய்திகளையும் கேட்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தருவதில்லை. அப்படி கேட்டிருந்தால்தான் மொத்த பேருமே நேர்வழி பெற்றிருப்பார்கள் இல்லையா? அப்போ கேட்கின்ற அந்த பாக்கியம் கூட சில பேர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கொடுக்கப்பட்டவர்களில் நாம் இல்லை என்று சொன்னாலும் இருக்கிறவர்களாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். சில விஷயங்களை ஆரம்பத்தில் ஃபோர்ஸாக இருக்கணும். புரியுதோ புரியலையோ உட்காந்து பார்ப்போமேன்னு பார்க்கணும். என்ன தான் சொல்கிறாங்க அவங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு வசனத்தை தான் எடுக்கிறோம். ஒரு வசனத்தை எடுத்தாலும் அதில் கிடைக்கிற படிப்பினை இருக்குல்ல, அந்த படிப்பினை நம்முடைய வாழ்நாள் முழுவதுக்குமே போதும். அது மாதிரி வசனங்கள் ஒவ்வொரு வசனமாக படித்தான். அல்லாஹ் சொல்லுகிற ஒவ்வொரு வசனத்தையும் படித்து பார்த்து ஓதி கருத்தை விளங்கி சிந்திக்க ஆரம்பித்து விட்டோம்னு சொன்னாக்கா ஒவ்வொரு வசனமும் நாம் மௌத்தாகிற வரை உள்ள பாடங்களாகத்தான் இருக்கும். எல்லாமே எந்த ஒரு வசனம் கூட அதுக்கு மாற்று கருத்து வராது. இந்த வசனத்திலும் நான் சொல்ல போகிற இந்த வசனத்திலும் ஒரு முக்கியமான மனிதகுலம் அனைவருக்குமே தேவையான விஷயத்தை சொல்லுகிறான். 9வது அத்தியாயத்துடைய 51வது வசனம். இந்த வசனத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து நீங்கள் போய் சொல்லுங்கள். யார்கிட்ட சொல்லணுமா? நம்பிக்கை கொண்ட மக்களிடத்தில் சொல்லுங்க. நம்பிக்கை கொண்டவர்கள்லாம் யார்? அல்லாஹ்வை நம்பியவர்கள், மலக்குகளை நம்பியவர்கள், தூதரை, வேதத்தை, மறுமையை, விதியை நம்பி நம்முடைய வாழ்க்கையை இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தான் அர்த்தம். மற்ற ஆளுகளுக்கு இந்த செய்தி கிடையாது. இப்படி அல்லாஹ்வை நம்பி, மறுமையை நம்பி, வேதத்தை, தூதரை நம்பி, மறுமையை நம்பி, விதியை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை போன்ற சிறிய கூட்டம். அவர்கள்ட்ட போய் சொல்லுங்க, குல் லை யுசீப நா எங்களுக்கு ஒருபோதும் ஏற்படாது. இல்லா மா கத்தபல்லாஹு லனா, எங்களுக்கு அல்லாஹ் எதை எழுதி இருக்கிறானோ அது மாத்திரம்தான் நடக்கும். அது அல்லாத எந்த ஒன்றுமே நடக்காது அப்படின்னு போய் சொல்லுங்க. எல்லாரையும் போய் ஹுவ மௌலானா, என்னை எவன் படைத்தானோ அவன்தான் அதிலிருந்து என்னை பாதுகாக்கக்கூடியவன். அலல்லாஹி ஃபல் யத்தவக்கலில் முஃமினூன், நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் இருந்தால் நீங்கள் அல்லாஹ் மீது தான் பொறுப்பு சாட்ட வேண்டும். பாருங்கள், ஒரு வசனம் தான் இருக்குது. மொத்த வாசகமே இவ்வளோ தான் இருக்குது. இதுக்குள்ளே எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் போட்டு புதைச்சி வச்சுருக்கான் பாருங்கள். பார்த்தா ஒரு வசனம் மாதிரி தெரியுது.
ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வரைக்கும் இந்த ஒரு வசனம் போதும். எந்த விஷயம் சொல்லப்படுதுங்க? என் வாழ்நாளில் நடைபெறுகிற எல்லா விஷயமும் எனக்கு ஏற்கனவே அல்லாஹ் எழுதியது தான் நடைபெறுகிறது. அவன் எழுதாதது ஒன்றுமே எப்போவுமே நடக்காது. லை யுசீபனா இல்லாமல் கத்தபல்லாக உள்ளனா. அவன் எழுதியது மாத்திரம் நடக்கும். அவன் எழுதாதது எதுவுமே நடக்காது. அப்போ என் வாழ்நாளில் நடைபெறுகிற எல்லா விஷயங்களும் ஏற்கனவே எனக்கு அல்லாஹ்வால் எழுதப்பட்டது. அது எனக்கு பிடித்திருக்கலாம் அல்லது பிடிக்காமல் இருக்கலாம், அது வேற விஷயம். எனக்கு பிடிச்சதா நடக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு பிடிச்சதா அல்லாஹ் எழுதணும்னு அல்லாஹ்வுக்கும் அவசியம் இல்லை. எனக்கு எல்லாம் பிடிச்ச மாதிரியே இந்த உலகத்தில் நடக்கணும், நான் ஆசைப்பட்ட மாதிரியே நடக்கணும், அதுக்கு மாற்றமாக எதுவுமே நடக்கக்கூடாது அப்படிங்கிற அவசியமே இல்லை. அப்படித்தான் எழுதி நம்மளை இங்கே அனுப்பணும்னு அவசியமாக அல்லாஹ்வுக்கு இல்லை. ஏனென்று சொன்னால் அவன் படைப்பாளன், அவன் உரிமையாளன், அவனுக்கு நாமெல்லாம் சொந்தக்காரர்கள். அவன் எது வேண்டுமானாலும் நம்மை செய்வான். ஆனால் நாம் அவனிடம் கேள்வி கேட்க முடியாது. அவன் எல்லோரையும் கேட்பான். இதுதான் பேசிக். நமக்கு எனக்கு ஒரு விஷயம் புரியல, இதை ஏன் எனக்கு அல்லாஹ் இப்படி செய்தான்னு நாம் கேள்வி கேட்கக்கூடாது. அவன் நமக்கு வச்சது பொருந்திக்கணும். எனக்கு ஏற்பட்டதை புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏன் ஏற்பட்டது என்று கேட்கக்கூடாது. லாஜிக்காக பார்த்தா தப்பு மாதிரி தெரியும். அதுதான் அல்லாஹ் என்றால் என்னவென்று சொன்னால் அவன் நாடியதை செய்து கொண்டே இருப்பான். அவன் ஏற்கனவே எழுதியது நடந்து கொண்டே இருக்கும். அது நடந்து கொண்டே இருக்கும்போது ஒருவேளை அது நமக்கு கரெக்டாக இருக்கலாம் அல்லது கரெக்டாக இல்லாமல் இருக்கலாம். அதை தீர்மானிக்க வேண்டியது நம்ம கிடையாது. எழுதியதை அப்படியே புரிந்து கொண்டு வாழ்க்கையை ஓட்டிக்கொண்டே இருப்பது தான் ஒரு அடிமையுடைய பணி என்பதை முதல்ல விளங்கிக் கொள்ளணும். நம்மளாம் அடிமை தானே, அல்லாஹ்வுடைய அடிமைகள் தானே. அடிமைகளுக்கு கேள்வி கேட்கிற உரிமை முதலாளிகிட்ட கிடையாது. முதலாளி கேள்வி கேட்பான் நம்மளை. அப்படி விளங்கணும். இப்போ என்னை அவன் படைத்திருக்கிறான், எனக்கு தேவையானதை தந்து கொண்டிருக்கிறான், அவன் தான் எனக்கு தந்தான், அவன் தான் வாழ வைத்திருக்கிறான், அவன் என்னை மௌத்தாக்குவான், அவன் முன்னாடி போய் நிற்க போகிறேன், அங்கே போய் கேள்வி கேட்கப்பட இருக்கிறேன். அந்த கேள்விக்கு அவன் சொன்ன மாதிரி வாழ்ந்தால் எனக்கு பரிசு கிடைக்க இருக்கிறது, இல்லை என்று சொன்னால் பரிசு கிடைக்காமல் போக இருக்கிறது. அதனால் அவன் எழுதியது மாத்திரம்தான் நடக்கும் அப்படின்னு போய் சொல்லுங்கள். போய் எல்லா மக்களையும் சொல்லல. அல்லாஹ்வை நம்பியிருந்தால் சொல்லுங்கள், மறுமையை நம்பியிருந்தால் சொல்லுங்கள், விதியை நம்பியிருந்தால் சொல்லுங்க. நம்பி இருக்கிறேன்னு சொல்லிவிட்டு எது நடந்தாலும் அதில் போய் கவலைப்பட்டுட்டு உட்காந்துருக்கிறது. இது என்ன இப்படி ஆகி போச்சு, இது என்ன அப்படி ஆகி போச்சு, இது இப்படி நடந்திருக்கக்கூடாது, அது அப்படி நடந்துருக்கக்கூடாது. நான் என்ன இவ்வளோ ப்ரோக்ராம் போட்டு பார்க்குறேன், இவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், நடக்க மாட்டேங்குது, அது ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு விடக்கூடாது, சோம்பேறிகளாக ஆகிவிடக்கூடாது, கோழைகளாக ஆகிவிடக்கூடாது என்று அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அல்லாஹ் எச்சரிக்கிறான் அந்த ஆயத்தில். நடக்கிறன்னா கோழை ஆகிடக்கூடாது. கோழையில் வரும் இது. கோழைகள் தான் தாங்கள் நினைத்து நடக்கவில்லை என்று சொன்னால் தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். சாதாரண விஷயத்துக்கு ஒன்று ஆசைப்பட்டிருப்பார்கள், நடக்கவில்லை என்று சொன்னால் உடனே தற்கொலை செய்து கொள்கிறார்கள். இன்னைக்கு காலையில் பார்க்குற பேப்பரில் நியூஸு, அவன் லவ் பண்ண பொண்ணு பேசலையாம், தற்கொலை பண்ணிக்கிறான் ரயில் முன்னாடி பாஞ்சு. நியூஸ் இது. அப்போ எவ்வளவு கேவலமாக போய் கொண்டிருக்கிறார்கள் பாருங்க. அதுக்கு தான் அல்லாஹ் ஸ்ட்ராங்கப்படுத்துகிறான் நம்மளை. எது நடந்தாலும் அந்த நடக்கிற விஷயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன நடந்துட போகுது இந்த உலகத்தில்? என்ன நடந்துட போகுது? உயிர் போயிட்டு போகுது, அவன் கூட தான் போக போகுது. அவன் கொடுத்த உறவு முறைகளில் பாதிப்பு ஏதாவது ஏற்படுதா, அவன் கூட தான் எடுக்க போகிறான். செல்வத்தில் பாதிப்பா, அவன் கூட தான் எடுக்க போகிறான். உயிர்களில் பாதிப்பா, அவன் கூட தான் எடுக்க போகிறான். விளைச்சல்களில் பாதிப்பா, அவன் கூட தான் எடுக்க போகிறான். பசி நோயில் பாதிப்பா, அவன் கூட தான் எடுக்க போகிறான். நோயால் பாதிப்பா, அவன் கொடுத்தா அவன் எடுக்க போகிறான். வேண்டுமென்றால் குணப்படுத்துவான், இல்லை என்றால் இல்லை. எந்த கேரண்டியும் கிடையாது. நீ முதல்ல பொருந்திக்கிறான். நீ பொருந்திக்கிட்டு அதுக்கப்புறமாக உனக்கு விருப்பம் இல்லாத விஷயம் நடக்கும் போதெல்லாம் அவன்கிட்ட போய் கையேந்து. அதுவும் அலல்லாஹி ஃபல்யத்தவக்கலில் முஃமினூன். நம்பிக்கையாளனாக இருந்தால் எனக்கு ஏற்பட்ட இந்த விஷயத்தை யாரெல்லாம் என்னால் தாங்க முடியவில்லை, இந்த கஷ்டத்தை விட்டு என்னை போக்குன்னு உன்னை யார் படைத்தானோ அவன்கிட்ட போய் கையேந்த சொல்லு. அதை போக்குவதும் போக்காமல் இருப்பதும் நீ அவனோடு தொடர்பு கொள்கிற முறையை பொறுத்து இருக்கிறது. நீ உனக்கும் அவனுக்குமான தொடர்பு எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து தான் அவன் போக்குறதா போக்குவது இல்லைன்னு அவன் முடிவு பண்ணுவான். நீ முடிவு பண்ணக்கூடாது, நம்ம முடிவு பண்ண முடியாது.
முடிவு பண்ணிட்டு கோழையாக ஆகிடக்கூடாது. எனக்கு ஏற்பட்ட கஷ்டமே என்று சொல்லி ஓரமாக ஒதுங்கி விடக்கூடாது. அதுக்காக தான் ரசூல் ஸல்லல்லாஹு துஆ செய்ய சொன்னாங்க எல்லா தொழுகைக்கு பிறகும், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஜுபுனி வல் புஹல், கோழைத்தனத்தை விட்டும் கஞ்சத்தனத்தை விட்டும் நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தருகிறேன். எல்லா தொழுகையிலும் கேட்டிருக்கிறாங்க அவங்க. அது என்ன கோழைத்தனம் என்றால், எனக்கு ஏற்பட்ட நிகழ்வுகளை என்னால் பொருந்தி கொள்ள முடியாத கோழைத்தனம். கோழைத்தனத்துக்கு டெஃபினேஷனே இதுதான். ஏதோ இழந்து விட்டது என்பதற்காக என்னை மாய்த்து கொள்ள தயாராக இருக்கிற கோழைத்தனம், ஏதோ நடந்து விட்டது என்பதற்காக ஓரமாக உட்கார்ந்து அதையே நினைத்து கொண்டு கவலைப்பட்டு கொண்டிருக்கிற கோழைத்தனம். அப்ப நான் நினைச்சது நடக்கவில்லை என்று சொல்லி ஒதுங்கி விட்டோம் என்று சொன்னால் கோழைத்தனமாக ஒதுங்கிவிட்டு நம்மிடத்திலே இருக்கிற ஆற்றல்களை பயன்படுத்த தயாராக இல்லை. அது போனால் போகட்டும், எனக்கு அல்லாஹ் எழுதியது, நான் மீண்டும் அதை பெற்றுக்கொள்ள முடியும் அல்லாஹ்ட்ட கேட்டுங்கிற ஒரு வீரத்தன்மை நம்மகிட்ட வரவில்லை. அதைத்தான் அல்லாஹ் சொல்லிக் கொடுக்குறான். மூமினாக இருந்தால் நீ வீரனாக இருக்க வேண்டும். உனக்கு ஏற்படுகிற எல்லா விஷயத்தையும் போல்டாக எதிர்க்க வேண்டும். அது இது பண்ணணும், இன்டர்வியூ பண்ணணும், அதை எடுத்துக்கணும். எது இழந்தாலும் நோ மேட்டர்னு இருக்கணும். ஏன்னா நம்ம சந்திக்க போகிற ஸ்டெப்பு அடுத்து இன்னொன்று இருக்குது. இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனையும் தீர்த்துட்டுலாம் போக முடியாது. யாரும் நடக்கும், நடந்து கொண்டே இருக்கும், எது நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்கும். அதையெல்லாம் நம்ம அல்லாஹோடு தொடர்பு ஏற்படுத்தி அதற்கான தீர்வை கண்டுகொண்டே இருக்கிற வாழ்க்கை அமைப்பை தான் மூமின்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். மூமின்கள் என்று சொன்னால், நம்பிக்கையாளர்கள் என்று சொன்னால், நமக்கு அவனுக்குமான தொடர்போடு நமக்கு ஏற்படுகிற எல்லா விஷயத்தையும் அவனிடத்திலே சொல்லி 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 நமக்கு அவனுக்குமான தொடர்பை ஏற்படுத்துவதற்காக தான் தொழுகை இருக்கிறது. அதற்காகத்தான் சஜிதா இருக்கிறது. அதுக்காகத்தான் திக்ர் இருக்கிறது. அதற்காகத்தான் துஆ இருக்கிறது. அதற்காகத்தான் நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கிறது. இவ்வளவு பெரிய ஒரு சப்போர்ட்டை நம்ம வச்சுக்கிட்டு ஏன்டா நீங்கள்லாம் கவலைப்படுறீங்கன்னு அல்லாஹ் கேட்குறான். ஏன்டா உனக்கு சாதாரண சப்போர்ட்டை மூமின்கள் வச்சுருக்கோம். நமக்கு இராணுவ பலத்தையாக வச்சுட்டு நம்ம திடீர் வந்த உலகத்தில் இவன் காப்பாற்றிடுவான், அவன் காப்பாற்றிடுவான், அங்கே போனால் இவன் காப்பாற்றிடுவான், இங்கே செஞ்சால் இது நம்மளுக்கு பெரிய பொருளாதாரம் நினச்சிட்டு இருக்கிறோம். எனக்கு எழுதப்பட்டு கிடச்சிருண்டாயா, எங்கே இருந்தாலும் வந்துடாது. அதை தவிர வேறு ஒன்றுமே வராது. அதுக்கு தான் அர்த்தம் இருக்கு. யுசீபனா இல்லாமல் கசபல்லாஹு லனா, அப்படி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டிய வசனம் இது. திக்ர் செய்ய வேண்டிய வசனம் இது. உள்ளத்தின் அடித்தளத்தில் லை யுசீபனா இல்லாமல் கத்தபல்லாஹு லனா, லை யுசீபனா இல்லாமல் கத்தபல்லாஹு லனா சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டிய வசனம் இது. 5-9-51 வசனம். அவன் நாடியது மாத்திரம்தான் நடக்கும். அவன் நாடியதை தவிர வேறு எதுவும் நடக்காது. நான் உறுதியாக நம்பியிருக்கிறேன். அவனைத்தான் முழுமையாக நம்புகிறேன் நான். அதனால அதை தவிர, அவள் விதித்ததை தவிர வேறு எதுவுமே நடக்காது. என்னுடைய முயற்சியும் அவனுடைய நாட்டமும் இருந்தால் என்னுடைய முயற்சி சக்சஸ் ஆகும். என்னுடைய முயற்சியும் அவனுடைய நாட்டம் இல்லை என்று சொன்னால் என்னுடைய முயற்சி ஃபெயிலியர் ஆகும். அது ஃபெயிலியரா சக்சஸாங்கிறது, தோல்வியா வெற்றியா என்பது அவனுக்கு நமக்குமான தொடர்பை பொறுத்து அமையும். அதனால்தான் பல் எத்தவக்களில் முஃமினூன் அலல்லாஹி பல் எத்தவக்களில் முஃமினூன். நீ நம்பிக்கையாளனாக இருந்தால் அவன் மீது பொறுப்பை சாட்டிவிட்டு நீ பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் அப்படின்னு அர்த்தம் இந்த ஆயத்துக்கு. செயல்பாட்டில் எந்த மாற்றமும் இருக்கக்கூடாது. நல்லது நடந்தால் 2 ரக்காத் எக்ஸ்ட்ரா தொழுகிறது, நல்லது நடந்தால் தொழுகிட்டே இருக்கிறது. ஏதாவது முசீபத்து ஏற்பட்டுச்சுன்னா உட்காந்துடுறது, இல்லை தொழுதுகிட்டே இருக்கேன், எனக்கு என் லைஃப்பில் ஆகி போச்சுன்ட்டு உட்காந்துடுறது, அதெல்லாம் கிடையாது. உனக்கு போட்டு கொடுத்த புரோகிராம் மவுத்து வரைக்கும் அதுதான். இங்கே நீ செய்கிற செயலுக்காக வேண்டி உடனே உனக்கு பலன் கிடைக்க வேண்டாம் என்ற அவசியம் இல்லை. அதுக்காகத்தான் அல்லாஹ் மறுமையை வைத்திருக்கிறான். நீ செய்கிற இந்த செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வை நம்பிக்கை வைத்து செய்யும் பொழுது இங்கே உனக்கு அது கிடைக்கவில்லை என்று சொன்னாலும் நான் இன்னொரு இடம் வச்சிருக்கப்பா, நீ கவலைப்படாதுன்னு அர்த்தம் இருக்கு. உனக்கு வேணா இங்கே கிடைக்காம இருக்கலாம், நீ கேட்டது. ஆனால் நீ கேட்ட ஒவ்வொரு விஷயத்திற்குமான கூலி இன்னொரு இடம் இருக்குப்பா. கண்டிப்பாக நம்ப வேண்டி இருக்குது. இதை உலகத்தை நம்ம கிராஸ் பண்ணி செக் பண்ணி அங்கே நடக்கிற நிகழ்வுகளை பார்க்கும்போது கண்டிப்பாக மறுமை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்பிவிட முடியும். இங்கே நடக்கிற விஷயத்தை பார்த்தே நம்பிவிட முடியும். அப்போ இதைத்தான் சொல்லலாம். போய் நம்பிக்கையாளர்கிட்ட போய் தனியாக கூப்பிட்டு பர்சனலாக சொல்லிடு. இன்னொன்று மக்களுக்கெல்லாம் சொல்கிறது. இன்னொன்று நம்பிக்கை கொண்டாச்சா தனியாக கூப்பிட்டு அவங்களெல்லாம் கூப்பிட்டு இந்த பர்சனல் விஷயத்தை சொல்லியிருப்பா, நடக்கும், அல்லாஹ் எழுதியது நடக்கும். நான் நினச்சது நடக்கலாம், அல்லாஹ் நாடிலாம் நடக்கும். நான் நினச்சது நடக்காமல் போகலாம், அல்லாஹ் நாடுலாம் அதெல்லாம் நடக்கலை. நான் போட்ட புரோகிராம் நிறையா போட்டு வச்சுருக்கிறேன். அதில் எனக்கு அப்பாற்பட்ட புரோகிராம்லாம் போட்டு நான் உட்காந்துருக்கிறேன். அதனால் அந்த புரோகிராம்லாம் சரியா இல்லையா என்பதை நான் செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எங்கே வந்தால் செக் பண்ண முடியாத? நாம் 2 ரக்காத் தொழுதுட்டு தனிமையில் அல்லாஹ்ட்ட உட்கார்ந்து என்னுடைய பாதை அல்லாஹ்வை நம்பிய மாதிரி இருக்குதா,
அல்லாஹ் மேல் நான் நம்பிக்கை வைக்கிற மாதிரி இருக்குதா? இதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நான் போகிறதுக்கான ப்ரோக்ராம் என்கிட்ட இருக்குதா? அல்லது என்னோடய ப்ரோக்ராம் வந்து டம்மியாக இருக்குதா? என்னுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது? நம்பிக்கை தோதுவதாக என் வாழ்க்கை இருக்குதா அல்லது வேற மாதிரி இருக்குதா? இது எல்லாருமே செக் பண்ணணும். அதுதான் 7 வயசுலேருந்து செக் பண்ண சொல்கிறாங்க ரசூலுல்லாஹ். இது வந்து வயசான 60 வயசானதுக்கு பிறகு செக் பண்ணுற விஷயம் இல்லை. இது 7 வயது முதலே ஏன் சொல்லிக் கொடுக்க சொன்னாங்க இந்த விஷயத்தை ரசூலுல்லாஹ்? சின்ன பிள்ளைகளுக்கு 7 வயசுல சொல்லிக் கொடுங்க, 10 வயசுல வந்து அடிச்சாவது சொல்லிக் கொடுங்கிறாங்க. அதெல்லாம் தொழுகைங்கிறது அதுதான். தொழுகை என்னது? தொழுகை வந்துட்டாக்கா தொழுகைக்கு தொதுவாறு அவனுக்கு அடிப்படைய வேண்டும்னு அர்த்தம். குனிவதும் சைதா செய்வதும் சலாம் கொடுப்பதும் ஓதுவதும் நான் என்னை படைத்தவனுக்கு அடிபணிய போகிறேன் என்று உறுதிமொழி கொடுக்குற விஷயம். சிம்பாலிக் அது. அதுக்கு தான் 10 வயசுலேயே சொன்னாங்க. 10 வயசுல இந்த சொல்ல பற்றி கேட்கலே அடிப்பாடினாங்க. ஏன்? இந்த விஷயத்தை முதல்ல ஆணி வேறாக உள்ளத்தின் அடித்தளத்தில் இறக்கி வைத்து கொண்டு இந்த உலகத்தில் வாழுகிற காலமெல்லாம் அவன் நாடியது மாத்திரம்தான் நடக்கும் என்ற உறுதியான எண்ணம் உள்ளத்தில் வரும் பொழுது எதை பற்றும் டோன்ட் கேர், போடான்னு போயிட்டே இருப்போம். நம்ம இன்ஷா அல்லாஹ் போடா, நல்லது நடந்தால் சுக்குர் செய்வோம், நமக்கு பிடிக்காது நடந்தால் சுக்குர் தான் செய்வோம். அல்லாஹ்க்கு இவற்றை போக்கிட்டு கேட்போம். அதுக்கு தான் நல்லா பல இடங்கள் நல்லா பதிவு செய்கிறான். மா அசாப மின் முசீபத்தின் பில்லால் வலாபி அம்ஃபுசிக்கும் இல்லாபி கிதாபின் மின் கபுல் அன் நபராஹா இன்ன தாலிக அலல்லாஹி யஸீர். இந்த இவங்களுக்கு நடக்கிறது, உலகத்தில் நடக்கிறது எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டாச்சு. இது எழுதுவது அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது. மா அசாப மின் முசீபத்தில் இல்லாபி இதில் நிறைய வசனங்கள் இருக்குது இது மாதிரி குர்ஆனில். அப்போ அதையெல்லாம் ஒவ்வொன்றாக நம்ம படித்து பார்த்து விளங்கி பொருளை உணர்ந்து சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கையோடு குர்ஆனை தொடர்புபடுத்தும் போது நம் உள்ளத்தின் அடித்தளத்தில் ஈமானுடைய ஒளி வந்து அப்படியே பிரகாசமாக இருக்கும். அந்த பிரகாசத்தோடையே சில வாழ ஆரம்பித்து விடுவோம். அதற்கு பிறகு கபரை நோக்கி நம்முடைய பிரயாணம் இருக்கும். அந்த கபரிலும் கேள்விகள் கேட்கப்பட்டு சொர்க்கத்துடைய காத்து வரும். இதெல்லாம் நம்ம கற்பனையாக சொல்லலை, எல்லாமே அல்லாஹ் ஹக்காக சொன்ன விஷயங்கள் என்று சொல்லுகிறோம். அதை உண்மைப்படுத்திய தூதருடைய வழிமுறையிலிருந்து சொல்லுகிறோம். எது கற்பனை எழுதி உட்காந்துக்கிட்டு ரூமில் உட்காந்து கற்பனை பண்ணி பேசல இருந்தோம். எல்லாமே நம்பர் சொல்லியாச்சு உங்களுக்கு. 9ல் 51 இருக்குது. ரசூலுல்லாஹ் இதுக்கு தோதுவாக வாழ்க்கை நடத்தியிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தான் உலக மக்கள் அனைவருக்கும் அருள்கொடை. அவங்களுடைய வாழ்க்கை முறை தான் நம்முடைய வாழ்க்கை முறையாக பழக வேண்டும். அந்த பழக்கத்தோடு சேர்ந்து தான் இந்த உலகத்தில் எதிர்பார்த்த வாழ்க்கை நடத்த வேண்டும். நடைபெறுகிற எல்லா விஷயங்களும் அல்லாஹ் நடைபெறுகிறது என்று முழுமையாக முதல்ல நம்ப வேண்டும். அப்படி நம்பிட்டோம்னா நமக்கு உலக ரீதியாக எந்த பிரச்சனையுமே கிடையாது, மன ரீதியாக பிரச்சனை கிடையாது, பைத்தியமாக மாட்டோம். இழப்பினால பைத்தியமாக ரொம்ப பேர் இருக்கிறான் அந்த உலகத்தில். இழந்து விட்டால் பைத்தியமாயிருவான், அவங்களுடைய போகணும்னு நினச்சிருவான் இவன். அதனால இன்ஷா அல்லாஹ் இதான் சாராம்சம். எவ்வளோ தான் இந்த ஒரு வசனம் பார்த்தா ஒவ்வொரு மீனுக்கு அதுதான் சொல்கிறோம். நம்ம வார என்ன சொல்கிறோம்? ஒவ்வொரு வசனத்தை படிக்கும் போதும் அதன் மூலமாக கிடைக்கிற படிப்பினை இருக்குல்ல, அது அடுத்த வாரம் உலகம் நம்ம மவுத்து வரைக்குமே போதும். இந்த சார்ஜை வச்சுக்கிட்டே வாழ வேண்டியது தான் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வரைக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி அடுத்தாயத்து வரும். இருந்தால் அல்லாஹ் உயிரை வைத்திருந்தால் அதுவும். அதனால தான் ஒவ்வொரு வசனங்களையும் இப்படி படிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுவார். நான் சொல்லலை, நிறைய இடங்கள் அல்லாஹ் பதிவு செய்கிறான். வசனம் என்னுடைய வார்த்தைகளை படிக்க வேண்டுமானால் அதை கருத்தை விளங்கி படி. அந்த கருத்தை புரிந்து கொள்கிற மாதிரி தான் உங்களுடைய மூளை அமைப்பை நான் வைத்திருக்கிறேன். நீ எதையே படிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிற, உள்ள ஃபுல்லாக வெயிட்டை வைத்துட்டு உட்காந்துருக்கிற, அது கூட சேர்ந்து முதல்ல இதை போட்டு அமுக்குங்கிற, நல்லா பிடிச்சி இதை பிடிச்சி அமுக்கு, அதெல்லாம் வெளியே ஓடி போயிடும். நீ போட்டிருக்கிற ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா பயங்கர ப்ரோக்ராமாக இருக்குது. அது எண்ணிலடங்காத ப்ரோக்ராமாக இருக்குது. இந்த விஷயத்தையும் உள்ள நுழைகிறதுக்கே பெரும்பாடுபட வேண்டிய இருக்குது. ஒரு ஆயத்தை கொடுத்து உள்ள பூத்துக்கிறதுக்கு மைண்டுக்குள்ளே ஒத்துக்க மாட்டாங்க சில நேரத்தில். அது ஏன்னா உள்ளதான் அவள் ப்ரோக்ராம் இருக்கிற மாட்டேன், அப்படி செஞ்சிருவேன் எப்படி செஞ்சிருவோம், அப்படி ஆயிட்டு எப்போ பார்த்தாலும் நம்ம சொல்லி அடிக்கடி சொல்லிட்டு தான் இருக்கோம். டென்ஷன் ஏன் டென்ஷன் ஆகுது? என்ன டென்ஷன் ஆகும்? உண்மைக்கு என்ன டென்ஷன் இருக்குது இந்த உலகத்தில்? உண்மை கிடையாது. இந்த ஆயத்தை படித்த டென்ஷன் கிடையாது. நடக்கிறது நடக்கும், அல்ல நிறைய நடக்கும். நான் வாழ்கிறேன் கொஞ்சம் காலம், நான் போகிறேன். எனக்கு இன்ஷால்லா கண்டிப்பாக அல்ல சொர்க்கம் தருவேன். இன்ஷால்லா சொல்லிட்டு இருக்க வேண்டியது நம்ம. ஏன்னு நான் நல்ல சொல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு நம்மளே கேரண்டி கொடுக்கணும் முதல்ல. அதுக்கு தான் தண்ணி மேலே உட்காந்து அல்லாட்ட பேசணும். தனிமையில் உட்காந்து தொழுது முடிச்சு விட்டு ஓடியில் கூட தூக்கி போட்டுட்டு வீட்டில் தொழுதாலும் அதான் உட்காந்து 2 நிமிஷம் 5 நிமிஷம் உட்காந்து யோசிக்கணும் நம்மளை பற்றி. நான் சரியான பதில் தான் இருக்கிறேன்னா இல்லையா? என் ப்ரோக்ராம் எதை நோக்கி போகுது? என்னுடைய மைண்டுக்குள்ளே இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து எவ்வளவு விஷயங்களை வந்து நான் சேகரித்து வச்சுருக்கிறேன், அது என்னென்ன யூஸ் ஆக போகுது, அதெல்லாம் யோசிக்கும்போது இந்த வசனத்துக்கான முழு விளக்கமும் உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். இன்ஷா அல்லாஹ் அல் குர்ஆனை படித்து விளங்கி சிந்தித்து பார்த்து நம்முடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்துகிற எல்லா விஷயத்தையும் அதனோடு ரெஃபர் பண்ணி பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை முறை தான் ஒரு மூமினுடைய வாழ்க்கை முறை.
அது அல்லாத சொந்தமாக போடுகிற எந்த ப்ரோக்ராமும் மூமினுடைய வாழ்க்கையாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது என்று அல்லாஹ்வும் தூதரும் சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு கிளாஸு, செவ்வாய்க்கிழமை ஒரு கிளாஸு, அதுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு காலையில் மாலையில் ஒவ்வொரு மணி நேரம் கிளாஸு. உங்கள் வீட்டு பிள்ளைகள் வந்து அந்த கல்வியை படித்துக் கொள்ள வேண்டும் சொல்லிட்டு கஷ்டப்படுகிற உஸ்தாதுமார்கள் இதுக்கெல்லாம் எதுக்கு அந்த நிர்வாகம் செய்கிறாங்கன்னு சொன்னாக்கா, எப்படியாவது இந்த விஷயத்தை நம்மை சார்ந்தவர்கிட்ட சொல்லியாக வேண்டும் என்பதுதான் நோக்கம். சொல்லிக்கொண்டு அதை அவர்களை அந்த குர்ஆனோடு தொடர்புபடுத்தி விட வேண்டும். நம்ம பேச்சை கேட்கக்கூடாது, யாரும் நம்ம பேச்சு கண்டிப்பாக கேட்கக்கூடாது. நம்பர் சொல்லி அங்கே போய் படிக்க தான் நாங்கள் சொல்கிறோம். 9:52 போய் படித்து பாருங்கன்னு சொல்கிறோம். படித்து பார்த்து உட்காந்து சிந்திக்கன்னு சொல்கிறோம். நம்ம விளங்கிய விஷயத்தை நம்மளுக்கே ஒரு ஸ்டைலில் சொல்கிறோம். நம்ம அந்த 9:51 படித்து பார்த்தோம். நாங்கள் படித்து பார்க்கும்போது இவ்வளோ விஷயம் விளங்குது, நீங்களும் விளங்கலாம். நாங்கள் மட்டும் விளங்குறது இல்லை, உங்களாலேயும் அதை விளங்க முடியும். நீங்களும் முயற்சி பண்ணி பார்த்தா உங்களாலும் விளங்க முடியும். நீங்களும் 10 பேருக்கு சொல்ல முடியும், 1000 பேருக்கு சொல்ல முடியும். ஒவ்வொரு ஆளும் இந்த சின்ன பிள்ளைங்க தான் சொல்ல முடியும். நாளைக்கு சின்ன பிள்ளைகள், இந்த வளர்கிற பிள்ளைங்களுக்கு கல்வியோடு சேர்த்து இதை கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டு பிள்ளைகள் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் நம்ம நல்லா படைச்சிருக்கிறான். முதல்ல குன்தும் ஹைர உம்மத்தன் உஹ்ரஜத் லின்னாஸ். எதுக்கு? இந்த மனித சமுதாயத்திலேயே சிறந்த சமுதாயமாக நம்மளை ஆக்கியிருக்கிறதே எதுக்கு? நீங்கள் தஅமுருன பில் மாரூஃப் வ தன்ஹவுன அனில் முன்கர், நல்லதை சொல்ல வேண்டும், தீமையை தடுத்து கொண்டிருக்க வேண்டும். அது நம்மிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறான் இன்ஷா அல்லாஹ். அதனால் அறிவு என்பது அல்லாஹ் புறத்திலிருந்து வந்தது, வந்து விட்டது. அதை சரியாக நம்ம பயன்படுத்தி இன்ஷா அல்லாஹ் அந்த அறிவை பெற வேண்டும். உண்மையான அறிவை பெற்று அந்த உண்மையான அறிவின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கு அல்லாஹ்விடத்தில் தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிற ஒரு விஷயம்தான் தொழுகை என்பதை உணர வேண்டும். அதை அந்த கையில் தொழுகை எடுத்து விட்டு அடுத்த கட்டமாக இன்ஷா அல்லாஹ் இது போன்ற வசனங்களை படித்து பார்த்து நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது சொல்ல வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. ஆனாலும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட விஷயத்தை மாத்திரம் சொல்லியிருக்கிறோம். அதை வைத்துக்கொண்டே நம்ம சிந்திக்க ஆரம்பித்து விட வேண்டும் என்ற ஒரு அறிவுரை எனக்கும் உங்களுக்கும் சொல்லிக் கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா நல்ல எண்ணத்தையும் கபூலாக்கி இந்த மனித குலம் முழுமைக்கும் இந்த குர்ஆன் சொல்வதற்கான முயற்சியை நாமும் நம் சந்ததிகளும் எடுக்க வேண்டும். அதற்கு நம்மாலான பங்களிப்பை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நல்லொரு பழிப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க.